தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விஎன் வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது மேலே உள்ள இந்த ஸ்கேனர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேலரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரீசெட் வந்து ஒரு இமேஜாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து ப்ரிவியூ வந்து காட்டும். இதில் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்துறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் 3 பிக்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா 23 பிக்சர் வந்து கீழே ஃபுல்லாக ட்ராக்கில் ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட வீடியோ வந்து எடிட் ஆகி வந்துடும். இதில் வந்து மியூசிக் இருக்காது. மியூசிக் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எடிட் ஆகி வந்த பிறகு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ கரெக்டாக எடிட் ஆகி வந்துடுச்சு. இப்போ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெசல்யூஷன் மேனுவல் அப்படின்றத கிளிக் பண்ணி 1080 வச்சுட்டு 13 FPS வந்து வச்சுட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்ச பிறகு இதில் எப்படி சாங் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்மளோட வீடியோ எடிட் ஆகி வந்த பிறகு மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்த பிறகு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ரெடி பண்ண அந்த வீடியோ கிளிப் வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு ட்ராக்கில் ஆட் ஆன பிறகு இங்கே மியூசிக் அப்படின்றதுல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே மியூசிக் அப்படின்றத கிளிக் பண்ணி மை மியூசிக்கில் போயிட்டு இப்போ உங்களோட மியூசிக் வந்து காட்டும். அதில் போய்ட்டு உங்களோட பிஜிஎம் அல்லது உங்களோட சாங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண பிறகு நம்மளுக்கு 13.70 அப்படின்ற டியூரேஷன் தான் நம்ம வீடியோ. அதுக்கு தக்கன உங்களுக்கு ட்ராக் பண்ணி எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வர உங்களோட மியூசிக் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ட்ராக்கில் ஆட் ஆயிரும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி அகைன் ரெசல்யூஷன்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்ததும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.